ஹாய் ஆல். இப்போ ஆர்டிகல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்டிகல்ஸ் பற்றி பார்க்குறப்ப ஆர்டிக்கல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஆர்டிக்கல்னால் ஒரு நம்ம கவர்மெண்ட் வந்து என்னென்ன எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றப்ப வகுக்கப்பட்ட சட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஆர்டிக்கலில் பார்ட்ஸ் ஸ்கெடியூல்ஸ் அப்படின்னு இருக்குது. பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 to 4 ஆர்டிகல்ஸ் வந்து பார்ட் 1ல் வரும். அந்த மாதிரி இது எப்படி வந்து இந்த ஆர்டிகல்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பார்ட்ஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டால் இந்த ஆர்டிகல்ஸ் வந்து எந்த ஆர்டரில் வந்து இது பண்ணியிருக்காங்க, இது லாஜிக்கலான ரீசனிங் வச்சு தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டால் எந்த ஆர்டரில் வந்து ஆர்டிகல்ஸ் வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு 1950 வந்தப்போ 395 ஆர்டிகல்ஸ் தான் இருந்துச்சு. அப்புறம் நிறைய ஆட் ஆகிருக்கு. 448 ஆர்டிகல்ஸ் கிட்டே இருக்குது. ஆட் ஆன எல்லாத்தையுமே எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா A21A அந்த மாதிரி 51A அந்த மாதிரி வரப்போ இந்த ஏன்னு வருது அப்படின்னா ஏற்கனவே இல்லை, இப்போ புதுசாக ஆட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா ஃபஸ்ட்டு இந்தியானா என்ன அப்படின்னு சொல்கிறது தான் பார்ட் 1. இந்தியானா என்ன. செகண்ட் வந்து யாரெல்லாம் இந்தியர்கள். செகண்டு அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது. ரைட்ஸுக்கு அப்புறம் என்னென்ன வரணும், அவங்க என்னென்ன டியூட்டிஸ்னு வரணும். ஆனால் அதை கொண்டு வரல, அது ஃபஸ்ட்டு கொண்டு வரல. ஸோ அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னு அப்போ இந்தியா எப்படி இயங்கப்படுது, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை டியூட்டிஸ் வரணும்னு சொல்லிட்டு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்க்கு அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. தென் யூனியன்னா வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து இந்தியானா என்னென்னு பார்த்துட்டோம். இந்தியர்கள் யாருன்னு பார்த்தாச்சு. அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சாச்சு. அப்புறம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அவங்க இந்தியா என்ன மாதிரி பிரின்சிபலில் இயங்குது. அப்புறம் அவங்களோட டியூட்டிஸு 4A முடிஞ்சிருச்சா. 5 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், த யூனியன், எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் ஆகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸு. 7 வந்து டெல்லி அந்த ஆர்டிக்கல்லேருந்து எடுத்துட்டாங்க. 8 வந்து பார்த்திங்கன்னா யூனியன் டெரிட்டரி. ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அப்புறம் யூனியன் டெரிட்டரி. 9 வந்து பஞ்சாயத். 9A வந்து முனிசிபாலிட்டிஸ். 9B கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். 10 வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன தான் இதில் இருந்தாலும் சில ட்ரைபல் ஏரியா மக்கள் வந்து இன்னும் காட்டுக்குள்ளே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறது ஸ்கெடியூல்டு அண்ட் ட்ரைபல் ஏரியா.